வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் சிகப்பரிசி ஆப்பமும் அதுக்கு தகுந்த மாதிரி கடலைக்கறியும் செய்ய போகிறோம். சிகப்பரிசி ஆப்பத்தையும் அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக கடலைக்கறியையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் சிகப்பரிசி, 1 கப் பச்சரிசி, ரெண்டும் சேர்ந்து 400 கிராம் அளவு, 1/4 கப் உளுந்து பருப்பு, இது 50 கிராம். இது எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துருவின தேங்காய், 1 கப் வடித்த சாதம், இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம், அல்லது ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக மாவு புளிக்க விட்டுருந்தோம், நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை கலந்து விட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது ஆப்பம் நல்லா பொன்னிறமாக வரும். தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்மளோட சிகப்பரிசி ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவு கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. கொண்டக்கடலை நல்லாவே வெந்திருக்கு. இதில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 30 செகண்ட் கருகாமல் பிரட்டி விட்டுடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப் துருவின தேங்காய், அளவான தீயில 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துடலாம். லேசாக செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்து மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம்.
இப்போ நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை தண்ணியோட சேர்த்துக்கலாம். கடலையை சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோ. 1/2 கரண்டி அளவு கடலையை அரைச்சி வச்சுருந்தோம். இதை போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நம்மளோட கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சிகப்பரிசி ஆப்பத்தை ஊற்றிடலாம். ஏற்கனவே கல் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தீ அதிகப்படியான அளவில் இருக்கணும். மாவு ஊற்றின பிறகு இந்த மாதிரி சுழட்டி விடணும். தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கோங்க. மாவு ஊற்றி சுற்றி விட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பார்க்கவே அழகாக அருமையான சுவையில் நம்மளோட சிகப்பரிசி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கவே அழகாக அடிப்பாக கிறிஸ்பியாகவும் மேல் பாகம் மிருதுவாகவும் நல்ல வாசனையோட சிகப்பரிசி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்னையும் ஊற்றிக்கலாம். ஆப்பக்கல்ல கொஞ்சமாக தண்ணி தெளித்து 1/2 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஆப்பக்கல்ல இந்த மாதிரி சுழட்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் அளவான தீயில. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற சிகப்பரிசி ஆப்பத்தையும் அதுக்கு பொருத்தமான கடலைக்கறியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.